வணக்கம் மதுரை மக்களே, உங்களுக்காக தான் இந்த வீடியோ. சரியா? இது எல்லாருக்கும் தான். இது ஆல் ஓவர் இந்தியா. 14th of June we are getting the result. Okay, next, what is special about மதுரை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். Attend free demo class. Okay, இது திருச்சிலையும் உண்டு. But this video is specific to மதுரை. மதுரையில் எப்போ? ஜூன் 8லேருந்து 14 வரைக்கும் இந்த கிளாஸ் பற்றி நம்ம பேச போகிறோம். இப்போ இது ஃப்ரீ டெமோ கிளாஸ் வித் அகாமடேஷன், ஃபுட் ஃப்ரீ. அப்படின்னா அது என்ன சார் அப்படின்னு கேட்குறீங்க. ரைட், வி ஆர் கோயிங் டு லேர்ன் அ டிஃபிகல்ட் ஃபிசிக்ஸ் லெசன். ஃபிசிக்ஸே டிஃபிகல்ட்டு தான், அப்புறம் என்ன டிஃபிகல்ட் ஃபிசிக்ஸ் லெசன் அப்படின்னா டிஃபிகல்ட் ஒரு லெசன் எடுத்து பிச்சு உதறோம். அருமையாக ஒரு லெசன் படிக்கிறோம், தரோவாக படிக்கிறோம். சரி, அந்த எந்த லெசன்? எலக்ட்ரிக் சார்ஜ் அண்ட் ஃபீல்ட். இந்த லெசன் நான் ஏற்கனவே ஒரு வீடியோ இதில் போட்டிருந்தேன். இது ஒரு ரிமைண்டர், கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறேன், அவ்வளவுதான். எலக்ட்ரிக் சார்ஜ் அண்ட் ஃபீல்டு படிக்க போகிறோம். இது என்னுடைய புத்தகத்தினுடைய அட்டை படம். யூ வில் கெட் தட் புக் ஃப்ரீ. 1 வீக் கண்டிப்பாக தேவை. ஒரு லெசனை கம்ப்ளீட்டாக நடத்துறதுக்கு 6 நாட்கள் எனக்கு தேவைப்படுது. 1 வீக் ஃப்ரீ டெமோ கிளாஸ். அந்த கிளாஸ் முடித்த உடனே ஒரு ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் அந்த லெசன் மட்டும்தான், ஃபுல் நீட்லாம் கிடையாது. ஃபிசிக்ஸ், எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் மட்டும், எலக்ட்ரிக் சார்ஜ் மட்டும். 8ஆம் தேதியிலேருந்து 13ஆம் தேதி வரைக்கும் கிளாஸு. இந்த சக்தி அட்மிஷன் டெஸ்ட் that will be conducted on 14th. ஓகே, மோர் டீடைல்ஸ். இப்போ எலக்ட்ரிக் சார்ஜ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், அதை 3 பார்ட்டாக பிரிச்சிருக்கேன். என்னென்ன இருக்குது? எலக்ட்ரிக் சார்ஜ், கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ், கூலும்ஸ் லா, the force between 2 point charges, force between multiple charges, சூப்பர் பொசிஷனிங் பிரின்சிபல். இதில் நிறைய மேத்தமேட்டிக்ஸ்லாம் சொல்லி தரணும். அதனால இட் டேக்ஸ் 2 days டைம். இது ஒரு 2 நாட்கள். அப்புறம் ஒரு பார்ட் டெஸ்ட். அடுத்தது எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு அ பாயிண்ட் சார்ஜ், எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ், எலக்ட்ரிக் டைபோல், எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு டைபோல், டார்க் ஆன் அ டைபோல். இதெல்லாம் இதுக்கு ஒரு 2 நாட்கள். கம்ப்ளீட்லி ஐ டீச் அப் டு த JEE advanced level. So in depth teaching, 2 days. And then this electric flux, Gauss law and its applications to find the field due to infinitely long uniformly charged straight wire, uniformly charged infinite plane sheet and uniformly charged thin spherical sheet. இதுதான் நம்மளுடைய சிலபஸ். கம்ப்ளீட் NTA கொடுத்திருக்கக்கூடிய நீட் சிலபஸ். ஓகே, ரைட். இதில் அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்னு சொன்னேன் இல்லையா, அதை நடத்துறதுக்கு 2 நாட்கள். செகண்ட் பார்ட் 2 நாட்கள். தேர்டு பார்ட் அதுக்கு ஒரு 2 நாட்கள். ஒவ்வொரு பார்ட்டும் முடிஞ்ச உடனே ஒரு பார்ட் டெஸ்ட். பார்ட் டெஸ்ட் அப்படிங்கிறது அந்த பார்ட்லேருந்து மட்டும் கொஸ்டின்ஸ் இருக்கும். ப்ளஸ் அந்த டெஸ்ட் வச்ச பிறகு கம்ப்ளீட்டாக அந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு போட்டு காமிப்பேன் கிளாஸில். இது பார்ட் டெஸ்ட் அண்ட் ஃபாலோடு பை த டிஸ்கஷன். அது மாதிரி அடுத்த பார்ட் டெஸ்ட் 11ஆம் தேதி, அடுத்த பார்ட் டெஸ்ட் 13ஆம் தேதி, தென் த ஃபைனல். ஓகே, த SAT எக்ஸாம் வில் பி கண்டக்டட் ஆன் 14th. அது ஒரு சாட்டர்டே. ஸோ நீங்கள் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வர்றீங்க, ஞாயிறு திங்கள் படிக்கிறீங்க, செவ்வாய் புதன் படிக்கிறீங்க, வியாழன் வெள்ளி படிக்கிறீங்க. 2 நாள். சனிக்கிழமை ஒரு டெஸ்ட் எழுதுறீங்க. டெய்லி ரொட்டீன் எப்படி சார் இருக்கும்? காலைல 7:30 மணிக்கு டிஃபன், பிரேக்ஃபாஸ்ட். 8:30 to 10 ஒரு 1.5 மணி நேரம் ஒரு கிளாஸ். 10:15 11:45 இன்னொரு கிளாஸ், ஒரு டீ பிரேக். 12 1:30 ஒரு கிளாஸ், சாப்பாடு லஞ்ச் பிரேக். 2:30 to 4 the 4th கிளாஸ், அப்புறம் டீ அண்ட் ஸ்நாக்ஸ் பிரேக். 4:15 5:45 அடுத்த கிளாஸ் முடிஞ்சிச்சு. டே ஸ்காலர்ஸ் கேன் கோ. டே ஸ்காலர்ஸ் ஷுட் ரீச் before 8:30 and can leave by 5:45. If you are not a day scholar, you can be there. Accommodation is free, food is free. அங்கே 6 மணிலேருந்து சாயங்காலம் 7:30 மணி வரைக்கும் ஸ்டடி கிளாஸ். I'll be with you. நீங்கள் படிக்கும்போது டவுட்ஸ் இருந்தால் என்கிட்ட கேட்கலாம். 8:30 to 10 another study class. I'll be with you. டவுட்ஸ் எல்லாம் கேட்டுக்கலாம். இதுதான் நம்மளுடைய டெய்லி ரொட்டீன். இது மாதிரி 6 நாட்கள். தென் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கிளாஸுக்கு எப்போ வரணும் அப்படின்னா கரெக்டாக பங்க்சுவலாக இருக்கணும். சரியா? இதில் 8ஆம் தேதி கிளாஸ் நான் ஆரம்பித்து ஒரு ½ டேக்கு அப்புறம் வர்றது,
9ஆம் தேதி காலையில் வர்றது, வந்து உட்காந்துட்டு திருன்னு முழிக்கிறது தயவு செய்து செய்யக்கூடாது. ஃபஸ்ட்டு கிளாஸுக்கு ஃபஸ்ட்டு ஆளாக வந்து உட்காந்துடணும். எல்லாருமே ஃபஸ்ட்டு ஆளாக வர முடியாது, ஆனால் 8:30 மணிக்கு முன்னாடி வந்து உட்காந்துடணும். கிளாஸ் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் தெளிவாக கவனிக்கணும், ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு நாள் கழித்து வர்றதை விட நீங்கள் வரவே வேண்டாம். கரெக்டாக வரணும், பங்க்சுவலாக வரணும். எப்போ சார் வரணும்? 7ஆம் தேதி சாயங்காலம் வந்துடணும். நைட்டு டின்னர் சாப்பிட்டு நிம்மதியாக படுத்து தூங்கிட்டு 8ஆம் தேதி காலைல பிரிஸ்காக கிளாஸுக்கு ரெடி ஆயிடணும். அல்லது நான் 8ஆம் தேதி காலைல வரேன் சார், ஓகே வரலாம், பட் கம் பிஃபோர் டைம். 8:30க்கு முன்னாடி வரணும். சீக்கிரம் ஒரு 7 மணிக்கு வந்தீங்கன்னா டிஃபன் சாப்பிட்லாம், வந்து கிளாஸில் உட்காந்துடலாம். இதெல்லாம் உங்களுக்கு ரெசிடென்ஷியல்னா உங்களுக்கு இதெல்லாம் தேவைப்படுது. ஒரு பெட்டு, பில்லோ, பிளேட்டு, டம்ளர், பக்கெட்டு, மக் இதெல்லாம் தேவைப்படுது. நீங்கள் வரும்போது கொண்டு வந்துட்டீங்கன்னா நல்லது. அப்படி இல்லைன்னா அங்கே ஸ்டாக் இருக்கும், நீங்கள் அது காசு கொடுத்து தான் வாங்கிக்கணும். அது தேவைன்னா நீங்கள் வாங்கிக்கலாம், அல்லது கடையில் வாங்கிட்டு வந்துடலாம். ஓகே, நெக்ஸ்ட் நம்மளுடைய கேம்பஸ் அப்படிங்கிறது இதுதான். இது எங்கே இருக்குது இந்த கேம்பஸ் அப்படின்னா, மதுரையிலேருந்து அருப்புக்கோட்டை போகிற வழியில் இருக்குது, ஏர்போர்ட்லேருந்து பக்கம். இது பொறுத்த வரைக்கும் நீங்கள் கூகுள் மேப்பில் போய்ட்டு சக்தி நீட் அகாடமி மதுரைன்னு போட்டால் லொக்கேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். எழியார் பற்றி அந்த இடத்துல இருக்குது. அங்கே ஒரு ஃபேமஸ் காலேஜ் இருக்குது, தினமலர் காலேஜ்னு சொல்லுவாங்க. சுப்புலக்ஷ்மி லக்ஷ்மிபதி காலேஜ், அதுக்கு ஆப்போசிட்டில் இந்த காலேஜ் இருக்குது. இங்கே தான் நம்மளுடைய கேம்பஸ். இங்கே தான் நீங்கள் வந்து தங்கி படிக்க போகிறீங்க. திஸ் இஸ் ஒன்லி ஃபார் கேர்ள்ஸ். ஸோ கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் நான் சொல்கிறேன். வந்து இந்த கிளாஸ் கவனிக்கலாம், சாட் எக்ஸாமினேஷன் எழுதலாம். ஓகேயா? பிடிச்சிருந்தா கன்டினியூ பண்ணலாம், கோர்ஸை கன்டினியூ பண்ணலாம். ஸோ இந்த கோர்ஸ் இருக்கே, இப்போ இந்த ஒரு வாரம் பண்ணுறோமே, அது யாருக்கு பிரயோஜனம்? கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்டுக்கு, பேரண்ட்டுக்கு, இன்ஸ்டிடியூட்டுக்கு பிரயோஜனம். ஸ்டூடெண்ட் வந்து ஃபிசிக்ஸ் நமக்கு புரியுதா புரியலையா? நம்பர் 1. ஃபிசிக்ஸில் மற்றவங்களாம் எப்படி படிக்கிறாங்க, நான் எப்படி படிக்கிறேன்? நம்பர் 2. சார் வந்து நல்லா நடத்துவாருன்னு சொல்கிறாங்க, உண்மையிலே நல்லா தான் நடத்துகிறாரா, நமக்கு புரியுதா? 3. இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். சாப்பாடு எப்படி இருக்குது, அகாமடேஷன் எப்படி இருக்குது, தட் இஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பர்ஸ்பெக்டிவில் இது தெரிஞ்சுக்க முடியும். பேரண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஐ ஹவ் டிசைடட், என் பிள்ளைய வந்து நான் ஒரு வருஷம் படிக்க வைக்க போகிறேன் நீட்டுக்காக, பட் எந்த சென்டர் அது மட்டும் தான் நான் இன்னும் டிசைட் பண்ணல. அப்படிங்கிறப்ப ஒரு ட்ரையல் 1 வீக் அட்மிஷன் போடுறோம், படிக்க வைக்கிறோம். இங்கே எப்படி இருக்குது நம்ம பார்க்குறோம். சக்தி நீட் அகாடமி மதுரை ஒர்த்தா, நல்லா இருக்கா, ரைட், அட்மிஷனை போடுறோம். ஸோ பேரண்ட் கேன் டேக் அ ப்ராப்பர் டெசிஷன். இது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு டிசைட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு. கிளாஸ் பிடிச்சிருக்கு, அட்மிஷன் போடும்போது மட்டும்தான் பணம் நம்ம பே பண்ணுறோமே ஒழிய ஆரம்பத்தில் நம்ம பே பண்ணல. அதுக்காக சொல்கிறேன். இன்ஸ்டிடியூட் பொறுத்த வரைக்கும் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சரி புதுசாக ஒரு அகாடமி வந்திருக்கு, இது நல்லா இருக்குமா நல்லா இல்லையான்னு சொல்லிட்டு வராமலே போயிட்டாங்கன்னா எங்களுக்கு அது லாஸ் தானே. ஒரு நல்ல ஸ்டூடெண்ட்டை நம்ம இழந்துட்டோமே இல்லையா? அதனால ஒரு நல்ல ஸ்டூடெண்ட்டு அங்கே போகலாமா இங்கே போகலான்னு யோசிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட் வந்து ஓகேம்மா நீங்கள் வந்து படித்து பாருமா, உனக்கு பிடிச்சிருந்தா நீ படிக்க போகிற அப்படின்னு ஒரு வாய்ப்பை கொடுக்கும்போது அவங்க இங்கே வந்து படிக்கும்போது ஒரு நல்ல ஸ்டூடெண்ட்டு நம்ம அகாடமிக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு இல்லையா? அதனால் all the 3 of us are benefited by this program. சரி, இன்னொன்று ஒரு அருமையான பரிசு உண்டு, ஸ்காலர்ஷிப். ஸோ நம்மளுடைய ஃபீஸ் வந்து இப்போ ட்ரிச்சியில் வந்து 1,20,000, மதுரை இனாகுரல் ஆஃபர் 20,000. அப்போ ஃபீஸ் வந்து 1 lakh. இந்த 1 lakhல இந்த கோர்ஸில் வந்து படிக்கிறதுனால, ஒரு 1 வீக் வந்து படிக்கிறதுனால, ஒரு பரீட்சை, அதாவது ஒரு சாப்டர் தரவா தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பரீட்சை எழுதுகிறோம். அந்த பரீட்சை வந்து ஒரு 45 questions, 180 marks, 75 minutes. இந்த பரீட்சையில் நம்ம ஒரு 100 மார்க் வாங்கிட்டோம் அப்படின்னா, சரியா, இந்த பரீட்சையில் ஒரு 100 மார்க் வாங்கிட்டா உடனே நமக்கு 10,000 ரூபா கிடைக்குது. சரியா? அப்போ இந்த ஃபீஸில் 10,000 ரூபா குறையும். 120 வாங்கிட்டா 20,000 ரூபா குறையும். 150 வாங்கிட்டா 30,000 ரூபா குறையும். அப்போ ஒரு ஸ்டூடெண்ட் 150 மார்க்கை தாண்டிட்டாங்கன்னா 30,000 ரூபா குறையும். 70,000 ரூபா கட்டினா போதும். இதையும் 2 பேமெண்ட்டாக, 2 தவணை, 2 இன்ஸ்டால்மெண்ட்ஸாக பே பண்ண முடியும். அதே மாதிரி ஒருத்தர் 160, ரொம்ப புத்திசாலி, 170, அதாவது 2 கொஸ்டின் தான் தப்பு. 180க்கு 170 அப்படின்னா என்ன ஆகும்? 50,000 ரூபா போயிடும். அப்போ நமக்கு ஏற்கனவே 20,000 ரூபா மதுரைங்கிறதுனால போயிடுச்சு. அப்புறம் அந்த 1 லட்சத்தில் 50,000 ரூபா ஸ்காலர்ஷிப் போயிடும். மீதி 50,000 ரூபா அதை 25 கட்ட போகிறோம். ஒன்றுமே கிடையாது. அருமையாக படிக்கலாம், அருமையாக நீட் எக்ஸாமுக்கு தெளிவாக ப்ரிப்பேர் ஆகலாம். ஓகே, இதுக்கு என்ன சார் பண்ணணும்? திஸ் இஸ் த நம்பர் 8072272862. இந்த மொபைல் நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப் அனுப்பணும், உடனே அனுப்பணும்.
அதில் என்ன பண்ணணும், மதுரையில் இருக்கக்கூடிய கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும். மதுரைனா நாட் ஒன்லி மதுரை, சுற்றி வர இருக்கிறவங்க எல்லாருமே, இல்லை வேறு எங்கே இருந்தாலும் மதுரையில் வந்து நான் படிக்கிறேனே அப்படின்னா தாராளமாக வந்து படிக்கலாம். ஸோ எல்லாருக்குமே, மதுரை கேம்பஸில் ரெசிடென்ஷியலாக படிக்க விரும்பக்கூடிய எல்லா பெண்களுக்குமே இதுதான் மெசேஜ். ஐ வாண்ட் டு அட்டெண்ட் 1 week ஃப்ரீ ரெசிடென்ஷியல் ஃபிசிக்ஸ் கோர்ஸ் அப்படிங்கிற வாட்ஸ்அப் மெசேஜ் இந்த நம்பருக்கு அனுப்புனீங்கன்னா உடனே உங்கள் பேரை ரெஜிஸ்டர் பண்ணிடுவேன். உங்களுக்கு ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து நான் அனுப்பிடுவேன். ஓகேயா? ரைட். இப்போ நான் இந்த கிளாஸ் எத்தனை பேருக்கு பண்ண போகிறேங்க? 100 girls are going to sit in my class. That is my first class in மதுரை. அந்த 100 பேரில் ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருந்தப்ப இப்போ வரைக்கும், இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணுற முன்னாடி வரைக்கும் செக் பண்ணேன், 49 பேர் ஆல்ரெடி பதிவு பண்ணிட்டாங்க. இப்போ 51 சீட்டு பாக்கி இருக்கு. இந்த 51 சீட்டு பாக்கி இருக்கு அப்படின்னா இப்போதைக்கு இந்த செகண்ட் இருக்கு. மேபி இதை வாட்ச் பண்ணக்கூடியவங்க உடனே கடன்னு புக் பண்ணிட்டீங்கன்னா நான் அடுத்த வீடியோவை நாளைக்கு மறுநாளோ போட்டு சீட்ஸ் புக் அப்படிங்கிறத போட்டுருவேன். 51 மெசேஜுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.